மச்சான். டேய் வாடா. மச்சான் தம்பிடா. வாங்க ப்ரோ. இவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அச்சிச்சோ. ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தால் கொடுறா, அப்புறமேல காசு கொடுத்துருவான். டேய் நான் உனக்கே தர மாட்டேன், இதில் விறுவிறடா. அதெல்லாம் எங்கள் அப்பா கணக்கே பாடுறா, அதை செஞ்சு போடா, தர முடியாதுடா. வாடா. சரி வர மச்சான். அவன் எப்போவுமே அப்படி பேச மாட்டான்டா. இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறானா, கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அண்ணே, என்னடா அது? உங்கள் ஃப்ரெண்டு தானே கொடுத்தாரு, நீங்கள் போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினார்ண்ணே. டேய் தம்பி, இந்தாடா. நாங்கள் ஏதோ பேசுன்னு தப்பாக எடுத்துக்காதரா. கடன் யாரும் கொடுக்குறதில்ல, கடை வேறு லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு. நான் பேசினா கூட தாங்கிப்பான். எங்கள் அப்பா ஏதாவது மூஞ்சி வச்சாமல் பேசணும்னு வச்சுக்குவேன், எனக்கு கஷ்டமாக போயிருண்டா. ஓகேவா? கையாட்டுக்கணும். அவர் பேசினா கூட பேசா தருங்கண்ணே. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் எது சொன்னாலும் ஒரு காரணம் இருக்குன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. எங்கள் அப்பா ஏதாவது மூஞ்சி வச்சு பேசணும்னு வச்சுக்குவேன், எனக்கு கஷ்டமாக போயிருண்டா. கூட்டி செல்ல துடிக்கின்ற